கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தின் வாழ்த்துக்கள். தோமாவின் வாழ்க்கை வரலாறை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் பாஸ்டர் மூலமாக நாங்கள் ஸ்பிரிச்சுவல் டூர் ஒன்று போயிருந்தோம். அது எங்கன்னு பார்க்குறீங்களா? சென்ட் தாமஸ் மவுண்ட், அப்புறம் சின்னமலை, அங்கே தாங்க போயிருந்தோம். தோமாவா இவர் யார்? இவரை பற்றி நம்ம எல்லோரும் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போனா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். தோமானாலே 12 சீசரில் ஒருத்தர், அப்படிதான் ஞாபகம் வரும். அடுத்தபடியாக பார்த்தா இயேசு உயிர் தெரிந்த பிறகு அவரோட விழாவில் கையை போட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொன்னவர் தானே நம்ம நினச்சின்னு இருக்கோம். அவர் பண்ண அந்த ஒரு விஷயம் நமக்கு சந்தேகமாக தோணினாலும் நம்மளோட நம்பிக்கைக்கு அது பெரிய பலமாக இருக்குது. அவரோட சந்தேகம் தாங்க நம்மளுடைய நம்பிக்கை. அப்படியாப்பட்ட சீசனான தோமாவை பற்றி தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துடைய 12 சீசரில் ஒருத்தர் தான் இந்த தோமா. இவரது முழு பெயர் என்னன்னு தெரியுமா? யூதா தோமா. தோமான்ற பேர் ஒரு கிரேக்க வார்த்தை. இந்த வார்த்தைக்கு இரட்டையன் என்று அர்த்தமா. தோமானாலே சந்தேக பேரொலின்னு ஏன் வந்து தெரியுங்களா? ஏன்னா அவர் எந்த ஒரு விஷயத்தையும் சீக்கிரத்தில் நம்ப மாட்டார். இவருக்கு சரியான ஆதாரம் இருந்தால் மட்டும்தான், அதை நேரில் பார்த்தா மட்டும்தான் நம்புவாராம். இவருக்கு திதிமோன்ற இன்னொரு பேரும் இருந்திருக்கு. தோமா கலீலியா பகுதியை சேர்ந்தவர். முதல்ல தச்சு தொழிலாளியாக இருந்திருக்கிறாரு. பின்னர் மீன் பிடிக்கிற தொழிலுக்கு மாறி இருக்கிறாரு. தோமா தனது 29வது வயதுல பிலிப்பு மூலமா இயேசு கிறிஸ்துவுக்கு அறிமுகமாகிறாரு. பின்னாடி அவருக்கு சீசராக மாறிட்டாரு. இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்த பின்பு பெந்தேகோஸ்தே நாளில் தாங்க இவர் பரிசுத்தாவியானவரோட வல்லமையை பெற்றுக் கொண்டிருக்கிறாரு. அப்போஸ்தலர் தோமா சில ஊர்களில் போயிட்டு ஆண்டவரோட சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிறாரு. அது எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தியா, மேதியா, பெர்சியா, சிக்கானியா. இதுக்கு அப்புறமா தாங்க தோமா இந்தியாவுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொல்லி இங்கே வந்திருக்காரு. தோமா முதல்ல கடல் வழியாக இந்தியாவுக்கு வராமல் தரைமார்க்கமாக கைபர் போலான் கணவாய் வழியாக என்ன பண்ணியிருக்காரு? இந்தியாவுக்கு பிரவேசிச்சிருக்கிறார். இவர் வட இந்தியாவில் முதல்ல வந்திருக்காரு. இங்கே சிந்து சமவெளியில் தனது ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறாராம். பிராமண குலத்தை சேர்ந்த பல ரிஷிகள், முனிவர்கள், சாதுக்கள், சன்னியாசிகளை சந்தித்து அவர்களிடம் ஊழியம் செய்திருக்கிறார். அவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலில் 12 கோத்திரத்தில் உள்ள லேவியர்கள் என்றும் தேவனால் அவர்கள் முன்குறிக்கப்பட்டார்கள் என்றும் போதித்தார். அவர் பிரசங்கத்தை விசுவாசித்து அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போது பெர்சியா தேசத்தை சேர்ந்த குருக்களும் புத்த துறவிகளும் அங்கே இருந்திருக்கிறாங்க. அவர்களும் தோமா அறிவித்த சுவிசேஷத்துக்கு செவி சாய்த்தார்கள். ஹப்பான்ற ஒரு வணிகர் தாங்க இந்தியாவிற்கு தோமா அழைத்து கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த டைமில் இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த அரசன் கொண்டோ போரோசிடம் அவர் அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறாரு. தோமாவுடைய தோற்றமும் பேச்சும் அந்த ராஜாவை ரொம்பவோ கவர்ந்துட்டு இருக்குது. அந்த அரசர் தோமா கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்காராம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய நாகரிகத்தின்படி தனக்கு ஒரு அழகிய அரண்மனை ஒன்று கட்டித்தரணும்னு கேட்டிருக்காரு. அதுக்கு தோமாவும் சம்மதித்திருக்கிறாரு. அதற்கு என்ன பிரமாதமாக கட்டிடலான்னு தோமா சொல்லியிருக்காரு. அதுக்கு தேவையான பொற்காசுகளை அள்ளி அள்ளி ராஜாவும் கொடுத்துருக்காரு. ஆனால் தோமா என்ன பண்ணியிருக்காரு? அந்த காசை வச்சு அரண்மனை கட்டாமல் சுவிசேஷ ஊழியத்துக்கு செலவு பண்ணி நிறைய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணியிருக்காரு. இதை பார்த்த ஜனங்கள் என்ன பண்ணிக்கிறாங்க? அது குறித்து ராஜா கிட்ட போய் புகார் தெரிவிச்சிருக்காங்க. தோமா ராஜாவினால் வரவழைக்கப்பட்டு ராஜா கேட்டிருக்காரு, என்ன தோமா, நான் உனக்கு கட்டடம் கட்ட காசு கொடுத்தா நீ சுவிசேஷத்துக்கு செலவு பண்ணுறியா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு தோமா ராஜாவை பார்த்து என்ன சொன்னார் தெரியுங்களா? உமக்காக பூமியில் அல்ல, பரலோகத்தில் நான் பெரிய மாளிகையை கட்டி கொண்டிருக்கிறேன். இந்த பூமியில் ஒருத்தரும் நிலைச்சி நின்று வாழ போகிறதில்ல. அந்த பரலோகத்தில் என்றென்றைக்கு உங்களுக்காக வாசஸ்தலம் இருக்குது அப்படின்னு பேசினாராம். இதனால் கோபமடைஞ்ச கொண்டை பெருசு ராஜா என்ன பண்ணாராம்? தோமாவை அறிமுகப்படுத்தி வச்ச அப்பானையும் தோமாவையும் தூக்கி சிறையில் அடைச்சி வச்சிட்டாரு. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் ராஜாவுடைய சகோதரன் காத் என்பவர் என்ன பண்ணால் நோயினால் மரித்து போயிட்டார். மரித்து போன அவரை தேவதூதன் என்ன பண்ணார்? பரலோகத்துக்கு கூட்டின்னு போயிட்டு அங்கே உங்கள் ராஜாவுக்காக கட்டப்பட்ட அரண்மனையை காமிச்சிருக்கிறாரு. அதை காமித்த பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடந்திருக்கிறான்னா, தோமா கிட்ட காத்தோட உடலை கொண்டு வந்திருக்கிறாங்க. தோமா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் உயிரோடு எழுப்பியிருக்காரு. அப்போ எழுப்பின உடனே அந்த காற்று சொல்லியிருக்காரு, பிரம்மாண்டமான மாளிகை அங்கே பரலோகத்தில் கட்டப்பட்டு இருக்குன்னு. இதை கேள்விப்பட்ட அரசன் என்ன பண்ணுறாரு? உடனே அரசர் அந்த அப்பானையும் தோமாவையும் விடுதலை பண்ணுறாரு. அது போக ராஜாவும் காத்தும் தோமாவிடம் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டார்களாம். இந்தியாவின் தென்பகுதிக்கு வந்த நம்ம தோமா கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் வல்லமையாக ஊழியம் செய்தார்களாம். கேரளாவில் உள்ள மலபாரில் சுமார் 7 ஆண்டுகளாக நற்செய்தி பணியாற்றினார். இந்த மலபார் என்கிற பகுதியில் அக்காலத்திலேயே சேரர்கள் ஆட்சி செய்த நாடாக இருந்ததுன்னு குறிப்பிடத்தக்கது. கேரள மாநிலத்தில் பல்லூர் என்கிற பகுதியில் தோமா சுவிசேஷத்தை அறிவித்த போது 1000 கணக்கான மக்கள்
ரட்சிக்கப்பட்டார்கள், இயேசுவையும் ஏற்றுக்கொண்டார்கள். ஒரே நேரத்தில் 1500 பேருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. அங்கு ஒரு தேவாலயத்தையும் ஏற்படுத்தினார். பின்னர் பல்லூரை அடுத்த முசிறிஸ் என்கிற இடத்தில் ஊழியம் செய்தார். பின்பு கோட்டமங்கலம் என்கிற இடத்திற்கு வந்தார். அங்கு ஏறத்தாழ 1500 பேருக்கு ஞானஸ்தானமும் கொடுத்தார். பின்பு சாயல் என்கிற பகுதிக்கு வந்து 1100 பேருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்தார். பின்பு மறுபடியும் கோட்டமங்கலம் என்கிற இடத்திற்கு வந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நிர்ணம் என்கிற இடத்திற்கு சென்று அங்கேயும் ஒரு திருச்சபையை ஏற்படுத்தினார் நம்ம தோமா. பின்பு கொல்லம் என்கிற பகுதியில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு 1400 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். இதையடுத்து மலபார் பகுதியில் தெற்கில் அமைந்துள்ள திருவிழாங்கோடுக்கு வந்து தோமா ஊழியம் செய்தாராம். அங்கே அவர் அரசாண்டு கொண்டிருந்த ராஜாவை மனம் திரும்பவும் செய்தார். அவருக்கு அந்திரேயா என்கிற புதிய பெயரையும் சூட்டினாராம். அதுபோக ராஜாவின் மருமகனையும் போதகனாக அபிஷேகம் பண்ணி அவருடைய கருத்தில் ஆலயத்தையும் ஒப்பு கொடுத்தார் நம்ம தோமா. தோமா தனது காலத்தில் கிட்டத்தட்ட 37 லட்சம் ஜனங்களை ரட்சிப்புக்குள் நடத்தினார் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் பெருமையாக நாங்கள் தோமாவை சேர்ந்தவர்கள் என்றும் அர்த்தம் கொள்ளும் வகையில் மார்த்தோமா என்றும் அழைக்கப்பட்டார்கள். இன்றைக்கும் கூட கேரள மாநிலத்தில் மார்த்தோமா சபையை சேர்ந்தவர்கள் ஏராளமாம். அன்றைய காலத்தில் கன்னியாகுமரியானது கேரளாவோடும் இணைந்திருந்தது. நம்ம தோமா கேரளாவின் மறு எல்லையான கன்னியாகுமரி வரைக்கும் வந்து ஊழியம் செய்தாராம். அங்கு கடலோர கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் அவர் அனைவரையும் வரவழைத்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இதில் ஒரு சுவாரஸ்யம் சொல்லட்டுமா? இவர் நிறைய அநேக கிறிஸ்துவ பாடல்களையும் பாடியிருக்கிறாராம். அந்த பாடல்கள் 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல் பாடல் பார்த்தீங்கன்னா ரப்பான் தோமை என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது வீரத்தியன் என்றும், மூன்றாவது மார்க்கம் களியாட்டம் என்றும் குறிப்பிடத்தக்கது. திருச்சூர் பகுதியில் சாவக்காடு என்கிற இடம் இருக்கிறது. அங்கே நம்பூதிரிகள் என்று அழைக்கப்படுகிற பிராமணர்கள் இந்த தோமாவை மிகவும் எதிர்த்தார்கள். தோமா அவர்களை பார்த்து, யார் கடவுள்? நீங்கள் ஆராதிக்கின்ற விக்கிரகங்களா அல்லது நாங்கள் ஆராதிக்கின்ற ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்துவா என்பதை நிரூபிக்கும் வகையில் சவால் விட்டார். அதற்கு ஒரு நிபந்தனையும் விதிக்கப்பட்டது. குளத்தில் ஒரு வாளி தண்ணீரை எடுத்து ஆகாயத்தில் எரிய வேண்டும். தண்ணீரை எடுத்த இடத்தில் இருந்து குழி மற்ற தண்ணீரை நிரப்பக்கூடாது. குழி அப்படியே காணப்பட வேண்டும். ஆகாயத்தில் எரியப்பட்ட தண்ணீர் மாலை வரைக்கும் மேலேயே நின்று கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் இந்த சவாலாம். சவாலுக்கு அனைவரும் தயாரானார்கள். நம்பூதிரிகளும் அவர்களோடு இருந்த மந்திரவாதிகளும் பூசாரிகளும் தண்ணீரை எடுத்து வானத்திற்கு நேராக எறிந்தார்களாம். ஆனால் தண்ணீர் எடுத்த குழி உடனே மறைந்து போனது. எரிந்த தண்ணீரும் ஆகாயத்தில் நிற்கவில்லை. அவர்களுக்கு அவமானமாக போய்விட்டது. ஆனால் நம்ம தோமா எப்படி செஞ்சார் தெரியுங்களா? தண்ணீரை எடுத்த பகுதியில் குழி அப்படியே இருந்தது. வானத்திற்கு நேராக அவர் வீசி எறிந்த போது, இயேசுவின் நாமத்தினாலே தரித்து நில்லுங்கள் என்று அவர் கட்டளையிட்டார். கட்டளையிட்டபடியே காலையிலிருந்தும் சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் தண்ணீர் ஆகாயத்திலே நின்றுச்சாங்க. அப்படியே தரித்து நின்றுதான். எவ்வளவு பெரிய வல்லமையான அற்புதம் தெரியுமா? ஜனங்கள் திரளாய் அந்த சாட்சியை கண்டு ஆச்சரியத்தோடு பார்த்தது மட்டுமில்லாமல் இயேசு கிறிஸ்துவையும் ஏற்றுக்கொண்டார்களாம். பின்பு ஒரு முறை துறைமுகத்தில் வெளியே செல்லும் ஒரு பெரிய படகினை ஒரு மிக பெரிய மரம் அடைத்து கொண்டிருந்ததாம். இதனால் தண்ணீர் வெளியே செல்ல முடியாமல் இருந்துச்சு. ராஜா எத்தனையோ யானை பாகருக்கு சொல்லி யானைகள் மூலமாக அந்த மரத்தை கட்டி இழுத்து வெளியேற உத்தரவிட்டார். ஆனாலும் அந்த மரத்தை அகற்ற முடியவில்லை. இதை அறிந்த தோமா ஜெபித்தாராம். சாதாரண சிறிய கயிற்றை கொண்டு அழைத்து கொண்டிருந்த பெரிய மரத்தை இழுத்து வெளியே தள்ளிவிட்டாராம். இதை கண்ட ஜனங்கள் தோமாவின் மேலும் கர்த்தரின் மேலும் நம்பிக்கை வைத்தார்கள். இதன் பிறகு கேரளாவிலிருந்து தோமா தமிழ்நாட்டிற்கும் வந்தார். இன்றைக்கு சென்னையில் இருக்கின்ற மயிலாப்பூரை அன்றைய காலத்தில் விஜயன் என்கிற ராஜா அரசாண்டு வந்தார். மயிலாப்பூரையும் அதை சுற்றியுள்ள பல கிராமங்கள் கிறிஸ்துவின் வெளிச்சத்திற்கு வந்தனர். இறந்து போன தன் மகனை புதைத்து விட்டு தன்னுடைய மகனை கொன்றது தோமாதான் என்று அபாண்டமாக குற்றம் சாட்டினார். ஆனால் தோமா
கொஞ்சம் கூட பயப்படவில்லை, கலங்கவும் இல்லை. அப்படியாப்பா, இப்ப பாருன்னு சொல்லி அந்த மகன் அடக்கம் பண்ணின இடத்திற்கு வந்து, மகனே, இயேசுவின் நாமத்தில் வெளியே வா என்று கட்டளையிட்டாராம். அவன் உயிரோடு எழும்பினான். இந்த பூசாரி அதன் பின்பு ரட்சிக்கப்பட்டார். பார்த்த மக்களும் ரட்சிக்கப்பட்டார்கள். சில காலத்திற்குள்ளாக மயிலாப்பூரை மையமாக வைத்து அரசாண்ட மாஸ்டா என்கிற ராஜா சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார். அவருடைய மனைவி மற்றும் 2 மகள்களும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள். இப்படி பலரும் இயேசுவை தோமா மூலம் ஏற்றுக்கொண்டதால் இந்து பூசாரிகள் பலர் தோமாவின் மேல் பொறாமையும் கசப்பையும் அடைந்தார்கள். ஆகவே சின்னமலை என்கிற இடத்தில் வசித்த தோமா இன்று சென்ட் தாமஸ் மவுண்ட் என்று அழைக்கப்படும் மலைக்கு போய்விட்டார். ஒரு மாலை வேளையில் தோமா தியானம் பண்ணி ஜெபித்து கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் தாங்க தோமாவோட லைஃப்பில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. பாவம் தோமா, இதுதான் அவரோட கடைசி ஜபம்னு அவருக்கே தெரியாதுங்க. இந்த சம்பவத்தை நினச்சாதான் நம்ம எல்லோரோட கண்ணும் கலங்குங்க. அது என்ன தெரியுமா? சொல்லவே கஷ்டமாக இருக்குங்க, இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு பூசாரி அவர் பின்பக்கமாக ரகசியமாக வந்து அவரை ஒரு பெரிய ஈட்டியால் குத்தி கொலை செய்தான். அந்த ஈட்டி மறுபக்கம் வெளியே வந்து விட்டது. தோமா முன்னாடி கல்லினாலே செதுக்கிய ஒரு சிலுவை இருந்துச்சாங்க. தோமா அந்த சிலுவையை கட்டி அணைத்தவாறு இரத்த சாட்சியாக உயிரை துறந்தார். ஆகவே அந்த மலைக்கு புனித தோமாவின் கல்லறை என்று பெயரும் உண்டு. மயிலாப்பூரை அரசாண்டு கொண்டிருந்த ராஜா தோமாவின் மரணத்தை குறித்து அறிந்து விரைந்து வந்து ராஜ மரியாதையுடன் கடற்கரை பகுதியில் அவரை அடக்கம் பண்ணினார்கள். இன்றைக்கு அந்த இடம்தான் சாந்தோம் என்று அழைக்கப்படுகிறது. சாந்தோம் என்றால் லத்தீன் மொழியில் தூய தோமா என்று அர்த்தமாம். அந்த சாந்தோம் என்கிற இடத்தில் ஒரு மாபெரும் தேவாலயம் கம்பீரமாக இன்றைக்கும் நிற்கிறது. தோமாவின் உடலை அடக்கம் பண்ணியிருந்த அவரது சீஷர்கள் அவரது வலது கை பிரேத பெட்டியின் வெளியே நீட்டி கொண்டிருந்ததை கண்டார்கள். அந்த கரம்தான் இயேசுவின் தோளையிடப்பட்ட இடத்தையும் விழாவையும் தொட்டு பார்த்தது. அப்படி நீட்டப்பட்டிருந்த தோமாவின் கைகளை அநேகர் முத்தமிட்டு, இயேசுவின் விழாவை தொட்டு பார்த்த கைகள் இதுதான் அல்லவா என்று மரியாதையுடன் அஞ்சலி செலுத்தினார்கள். 1972ஆம் ஆண்டு தமிழகத்தின் தலைநகரமான சென்னையில் தோமாவின் 19ஆம் நூற்றாண்டு நினைவு விழா நடந்தது. அந்த வேளையில் அப்போஸ்தலன் தோமாவை கௌரவிக்கும் விதத்தில் அவர் நினைவாக தபால் தலை ஒன்று, அதாவது ஸ்டாம்ப் ஒன்று வெளியிடப்பட்டது. அப்போஸ்தலன் தோமாவின் நினைவாக 3 முக்கிய இடங்கள் உள்ளன. முதலாவது, சென்னை சைதாப்பேட்டில் உள்ள சின்னமலை என்கிற பகுதியில் போர்ச்சுகீசியர் கட்டிய ஒரு ஆலயம் ஒன்று இருக்கிறது. அங்குள்ள குகையில் தோமா ஒளிந்திருந்தார் என்று சொல்கிறார்கள். இரண்டாவதாக, சென்ட் தாமஸ் மவுண்ட் என்கிற மலை தரை மட்டத்திலிருந்து சுமார் 300 அடி உயரம் உள்ளது. அங்கே 16ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர் தோமாவை நினைவாக ஒரு சிறிய ஆலயத்தை நிறுவினார்கள். இங்குதான் மை லார்ட் மை காட் என்ற வார்த்தை அச்சடிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவதாக, சாந்தோம் பேராலயம் சிறப்பாக இன்றும் சாந்தோமில் நின்று கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில்தான் தோமாவின் சரீரமும் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயம் கிபி 1896இல் கட்டி முடிக்கப்பட்டது. இது போக கிபி 2011ஆம் ஆண்டு சென்ட் தாமஸ் மவுண்ட் இந்திய அரசால் தேசிய புனித இடமாக அறிவிக்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டது. இந்த கிறிஸ்துவம் வெள்ளைக்காரன் கொண்டு வந்தது இல்லைங்க. முதல் நூற்றாண்டிலேயே கிபி 52இல் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது என்பதற்கு இதுவே சான்றுதான். சொல்லப்போனால் இந்தியாவிற்கு சுவிசேஷம் வந்த பிறகுதாங்க ஐரோப்பியாவிலுமே கொண்டு செல்லப்பட்டது. இன்றைக்கு இந்தியாவில் பல கோடி கிறிஸ்தவர்கள் இருப்பதற்கு காரணமே இரத்த சாட்சியாக மரித்த நம்ம தோமா தாங்க. இது தாங்க நம்ம தோமாவின் வாழ்க்கை வரலாறு. அவர் 37 லட்சம் பேரை கிறிஸ்துவத்தில் நடத்தினாராம். நம்ம ஆண்டவர் நமக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆனால் நம்ம இது வரைக்கும் எத்தனை பேருங்க ஆத்துமாதாயம் பண்ணியிருக்கோம் என்பது கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா? இதுவரை பொறுமையாக இதை கேட்ட அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.